ராசாவின் நாக்கை அறுத்தால் 1 கோடி ரூபாய், 1 ஏக்கர் நிலம் பரிசு. ஃபேஸ்புக்கில் வெளியான செய்தியால் கொந்தளிக்கும் திமுக. மதுரை ஊசிலம்பட்டிக்கு விரைந்த காவல்துறை. அரசியல் தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்க்க 11 கட்சிகளுடன் களம் இறங்கினார் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே அந்த தேர்தலில் திமுகவினால் வெற்றி பெற்ற முடிந்தது. இந்த நிலையில் தற்போது பாஜக அதிரடியாக களமிறங்கி மக்களவைத் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதால் மேலும் சில கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்து தனது கூட்டணியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு வருகிறார். அதன் காரணமாக 2024 மக்களவைத் தேர்தலில் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளையும் தன் பக்கம் இழுக்க மு.க. ஸ்டாலின் காய் நகர்த்தி வருவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிமுக உடையாமல் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகியோரையும் இணைத்துக் கொண்டு மீண்டும் பழைய பலத்துடன் களத்தில் இறங்குவோம் என்று டெல்லி பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தி வருகிறது. அதோடு மட்டுமின்றி கடந்த தேர்தலில் பிரிந்து சென்ற பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், தமாக மட்டுமின்றி இன்னும் சில புதிய கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு மெகா கூட்டணியை உருவாக்கி மக்களவைத் தேர்தலில் களம் இறக்குவோம் என்றும் எடப்பாடியிடம் கூறியிருக்கிறார் அமித்ஷா. அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை புதிதாக இணைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலினோ கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்த பாமக, தேமுதிக தங்கள் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். அதோடு மக்கள் நீதி மையத்தையும் தனது கூட்டணிகளில் சேர்த்துள்ளாராம் மு.க. ஸ்டாலின். இதன் காரணமாக கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 எம்பி தொகுதிகளை கொடுத்த மு.க. ஸ்டாலின் வரப்போகிற தேர்தலில் 5 தொகுதிகளை மட்டுமே கொடுப்பதற்கு முடிவு செய்துள்ளாராம். மீதமுள்ள 5 தொகுதிகளை தனது கூட்டணியில் புதிதாக சேர்க்க உள்ள பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கவும் முடிவு செய்துள்ளாராம். ஆனால் இந்த தகவல் காங்கிரஸ் வட்டாரத்தை எட்டியதை அடுத்து ஏற்கனவே தங்களுக்கு கொடுத்த 10 தொகுதிகளிலிருந்து ஓரிரு தொகுதியை குறைத்தாலும் திமுக கூட்டணியை முறித்துக் கொள்வோம் என்று அடித்து சொல்லிவிட்டார்களாம். ஏற்கனவே பேரறிவாளனை மு.க. ஸ்டாலின் கட்டியணைத்து வரவேற்ற விவகாரத்திலும் காங்கிரஸ் மேலிடம் திமுக மீது அதிருப்தியில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தலின் போது எடப்பாடியை தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஆதரவு கேட்டார் ராகுல் காந்தி. அதனால் வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் தங்களுக்கான 10 எம்பி தொகுதிகளில் இருந்து 5 தொகுதிகளாக குறைத்தால் காங்கிரஸ் கட்சி அங்கிருந்து வெளியேறுவோம் என்று சொல்லிவிட்டார்களாம். அதையடுத்து பாமகவை தங்களது ஜென்ம எதிரியாக கருதும் திருமாவளவனும் திமுக கூட்டணியில் பாமகவை இணைத்தால் நாங்களும் வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறிவிட்டாராம். இதனால் புதிய கட்சிகளை கூட்டணிக்குள் இழுக்க முயற்சி எடுத்தால் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் வெளியேறி விடுவார்கள் போலிருக்கே என்றது அதிர்ச்சி அடைந்துள்ளார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்து அதிமுக பாஜக கூட்டணியை தனிமைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட மு.க. ஸ்டாலினுக்கு அந்த முயற்சி கையில் எடுத்துமே ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை உடைத்து சிதறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இப்படி மு.க. ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள 2 கட்சிகளை தனது கூட்டணிக்கு இழுப்பதற்கு எந்த முயற்சி பாஜக தலைவர் அண்ணாமலையின் கவனத்திற்கு வந்ததை அடுத்து உடனடியாக அமித்ஷாவுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இதனால் கடும் கோபத்திற்கு ஆளாக அவர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தற்போது ஒரு புதிய திட்டம் போட தயாராகிவிட்டாராம். அதாவது தற்போது திமுக கூட்டணியில் உள்ள 2-3 கட்சிகளை எப்படியாவது தட்டி தூக்கிவிட வேண்டும் என்று அமித்ஷா மிகப்பெரிய திட்டமிட்டு கொண்டிருக்கிறாராம். அதோடு தான் டெல்லியில் இருந்தபடியே தமிழக பாஜக தலைவர் மூலம் திமுக கூட்டணியில் உள்ள 3 கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கட்சிகள் பாஜகவின் கொள்கைக்கு எதிரான கட்சிகள் என்றாலும் இது வெறும் தேர்தல் கூட்டணிதான் என்பதால் அவர்கள் கூட்டணி மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க நினைத்த மு.க. ஸ்டாலின் கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலையும் வரிந்து கட்டி களம் இறங்கியிருக்கிறார். அதனால் அடுத்தபடியாக அமித்ஷாவின் ஆலோசனைப்படி திமுக கூட்டணி உடைக்க சில அதிரடி முயற்சிகளில் அண்ணாமலை ஈடுபடுவார் என்றும் ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணிக்கு நடந்த பாராட்டு விழாவின் போது திமுக எம்பி ராசா இந்து மதம் குறித்து மிகவும் அவதூறாக பேசியது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
இந்துக்களுக்கு எதிராக ராசா பேசியதற்கு பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் கடுமையான கண்டனங்களையும் எதிர்ப்பினையும் பதிவு செய்தவர்கள். தொடர்ந்து தமிழகம் முழுக்க பாஜக மற்றும் இந்து முன்னணி கட்சியினர் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார்கள். ஆனபோதும் தனது கருத்துக்கு இதுவரை வருத்தம் தெரிவிக்காத ராசா மீது எந்தவித நடவடிக்கையும் பாயவில்லை. ஆளுங்கட்சியின் எம்பி என்பதால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்துக்கள் விபச்சாரி மகன்கள் என்று அவர் பேசிய அந்த வார்த்தை ஒட்டுமொத்த இந்துக்களையும் உச்சக்கட்ட கோபத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. திமுக எப்போதுமே பெரியார் கொள்கை கடைபிடிக்கிறோம் என்பதன் பேரில் இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்து கொண்டு வருவதால் தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் ராசாவின் பேச்சுக்கு பிறகு இன்னும் திமுகவை பெரிய அளவில் வெறுக்க தொடங்கி விட்டார்கள். இந்த நேரத்தில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பசுகாரர் பட்டியைச் சேர்ந்த கண்ணன் என்ற இந்து மக்கள் புரட்சிப்படை மாநில அமைப்பாளர் தனது ஃபேஸ்புக்கில் ராசாவுக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவிட்டுள்ளார். அதில் இந்திய திருநாட்டில் செய்த சத்திய பிரமாணத்தை மறந்து அந்நிய நாட்டின் கைகூலி போல் செயல்படும் திமுக எம்பி ராசாவை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்துக்களை விபச்சாரிகள் மகன்கள் என கூறி வரும் அரசியல் விபச்சாரி ராசாவின் நாக்கை அறுத்து கொண்டு வரும் காவி ஆண் மகனுக்கு ரூபாய் 1 கோடியும் 1 ஏக்கர் நிலமும் பரிசாக வழங்கப்படும் என்று பதிவிட்டுள்ளார். அவரது இந்த பதிவு வைரலாகி பெரும் சர்ச்சையாகியது. இதையடுத்து அந்த வட்டாரத்தை சேர்ந்த திமுக மன்னர் உத்தப்ப நாய்க்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து இந்து மக்கள் புரட்சி கட்சியின் மாநில அமைப்பாளர் கண்ணனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த இந்துக்களின் மனதையும் புண்படுத்திய ராசா மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க, தமிழக அரசோ ராசாவை யார் விமர்சனம் செய்தாலும் அவர்களை தேடி பிடித்து கைது செய்து கொண்டிருக்கிறது. திமுகவின் இந்த செயல்பாடு தமிழகத்தில் உள்ள இந்து மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நண்பர்களே, இந்த செய்தி குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.